ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 8ஆம் தேதி அன்று பிரதோஷமானது நடக்கிறதுக்கு. இந்த பிரதோஷத்திற்கு பிறகு என்னென்ன விதமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகிறீங்க, என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது, குறிப்பாக ஏதாவது கெட்ட விஷயம் நடக்குது அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் பரிகாரமாக பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் முருகனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அந்த முருகனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் ஆக உங்ககிட்ட வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேசராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த பௌர்ணமிக்கு பிறகு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார நிலை அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்கும். வீண் செலவுகள் எதுவும் வராது. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி அதற்கு பின்னர் சரியாகி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியூர் பயணங்களோட உடல் அசதி அப்படிங்கிறது உண்டாகும். கருத்து வேறுபாட்டின் காரணமாக பிரிந்திருந்த உறவினர்கள் உங்களை புரிந்து கொண்டு மீண்டும் வந்து பேசுவாங்க. அலுவலகத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையை காணப்படும். சக பணியாட்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வாங்க. ஒரு சிலருக்கு அவர் விரும்பியபடியே இடம் மாறுதல் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தின் காரணமாக சிலர் தொலைதூர பயணங்களை மேற்கொள்வாங்க. பணியாட்கள் நல்ல முறையில் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. மேலும் சக வியாபாரிகளிடையே இணக்கமான சூழ்நிலை அப்படிங்கிறது உண்டாகக்கூடுங்க. மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய மேசராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உறவினர்கள் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கும். அதன் காரணமாக அசதியும் சோர்வும் ஏற்படக்கூடுங்க. மேலும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் சில சலுகைகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 2, 5. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 4, 9. சந்திராஷ்டம தினம் அப்படிங்கிறது 6ஆம் தேதி அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மேசராசி அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சாதகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுவரை மேசராசியில் இருந்த சுக்கிர பகவான் இந்த காலகட்டத்தில் ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ரிஷப ராசி அப்படிங்கிறது அவருடைய சொந்த வீடு மற்றும் ஆட்சி வீடு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பணம் ஆபரணம் சம்மந்தப்பட்ட சகல விஷயங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் தன குடும்ப ஸ்தானத்தில் அமர்வது அப்படிங்கிறது அற்புதமான அமைப்பாக அமைஞ்சிருக்குங்க. மேலும் சனி ராகு இணைப்பு சுக்கிரனுடைய அமைப்பால் இன்னும் சிறப்பாக தொழிலில் வளர்ச்சி கிடைக்குங்க. கணவன் மனைவி உறவில் அன்பு கொண்டதாக இருக்கும். சூரியன் 3வது ராசியில் அமர்வதும் துணிச்சலான முடிவுகளை எடுக்க வைக்குங்க. அவையும் சரியான முடிவுகளாக தான் உங்களுக்கு இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் துணிச்சலாக எந்த ஒரு முடிவும் தாராளமாக எடுக்கலாம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு சூரிய பகவான் 3வது இடத்துல அமர்வதால் நீங்கள் எப்படிப்பட்ட விஷயம் எடுத்தாலுமே, அதாவது முடிவு எடுத்தாலுமே அது நன்மையை தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்களுமே இந்த காலகட்டத்தில் ஒரு சில விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த விஷயம்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயோடு கேது இணைந்து பஞ்சம ஸ்தானத்தில் இருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் சனி ராகு பார்வையும் இருக்குது. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரி விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எந்த காரியத்தையும் அவசரப்பட்டு செய்யவே வேண்டாம். எந்த விஷயமா இருந்தாலும் யோசித்து ஆழ்ந்து அதுக்கப்புறம் தப்பாக சரியான மற்றவங்க கிட்ட கேட்டுட்டு நீங்கள் பண்ணுறது நல்லதுங்க. மேலும் பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனை அப்படிங்கிறது இழுப்பறையாக நீடிக்கும். அதாவது உங்கள் சொத்து சார்ந்த விஷயம் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நெருக்கடிகளை கொண்டு வந்த நிலையில் இருக்கும். இந்த காலகட்டத்திலையும் இந்த சனி பகவானுடைய பார்வையால் உங்களுக்கு கண்டிப்பாக நெருக்கடியும் இன்னும் அதிகமாக தான் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். குரு பகவான் இந்த காலகட்டத்தில் 3வது இடத்துல இருப்பதால் உடல் உபாதைகளும் மருத்துவ செலவுகளும் வரக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்ப விஷயத்தில் 3வது நபருடைய தலையீட்டால் மன வருத்தம் அப்படிங்கிறது வரக்கூடும். அதனால் உங்கள் குடும்பம் சார்ந்த விஷயத்த மற்றவங்க கிட்ட பகிராதீங்க. அவங்கக்கிட்ட சஜஷனும் கேட்காதீங்க. மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்த பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா,
உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் கேதுவோடு இணைந்திருப்பதால் முருகப்பெருமானையும் விநாயக பெருமானையும் நீங்கள் வழிபட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல பலன் அப்படிங்கிறது அந்த இரு கடவுளுமே உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பாங்க. ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மேச ராசிக்கு உகந்த கோயில் ராசி ரீதியாக பார்த்தோன்னா திருச்செந்தூர் முருகன் கோயில் தான். ஸோ நீங்கள் மறக்காமல் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு உங்களால் அடிக்கடி போக முடியல அப்படின்ற பட்சத்தில் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு டைமு, ஒரு வருஷத்துக்கு ஒரு டைமாவது நீங்கள் போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது அந்த முருகப்பெருமான் கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோட அந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மேச ராசியில் வந்து அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் என 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரகநிலையை பொறுத்த வரைக்கும் ராசியில் சுக்கிரன், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன், சந்திரன், குரு, சுகஸ்தானத்தில் புதன், பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய், கேது, லாபஸ்தானத்தில் சனி மற்றும் ராகு என கிரக நிலைகள் வலம் வந்துட்டுருக்கு. மேலும் கிரக மாற்றங்களின் படி 29ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு. இதனால் உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் செவ்வாய் மற்றும் கோச்சார சந்திரனுடைய நகர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு அனுகூலமாக இருக்க போகுது. எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயுமே தோய்வு ஏற்பட்டாலுமே வேகம் பிடிக்கும். மீன் சஞ்சலம் விலகும். தொழில் மற்றும் வியாபாரம் நன்றாக இருக்கும். அதே நேரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் பிடிக்க கூடுதலாக அலைய வேண்டிய நிலை உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு தங்களது பணிகளில் தாமதம் இல்லாமல் முடிக்க பாடுபடுவீங்க. பண வரத்து அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடுங்க. குழந்தைகளால் மன சஞ்சலம் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகும். அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை துணையின் மூலமாக அனுகூலமான பலன்களை பெற போகிறீங்க. வாகனங்களை செல்லும் போது மட்டும் கவனமாக போங்க. நினைத்தது சாதிக்கும் மன வலிமை அப்படிங்கிறது கிடைக்கும். பெண்களுக்கு காரியங்கள் அனைத்திலுமே அனுகூலம் உண்டாகும். மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பண வரத்து அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமாக இருக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வீண் கவலை நீங்கும். மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய கவலை ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகி விடுங்க. பணிகளை தாமதம் இல்லாமல் முடிப்பதில் ஆர்வம் அதிகமாக காட்டுவீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டபடி எல்லாமே நடக்கும். கடன் தொல்லை இதுக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு மேலே உங்களுக்கு இருக்க வாய்ப்பில்லை. வழக்குகளில் சாதகமான போக்கு இருக்கும். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது நீங்குங்க. மேலும் உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் மூலமாக தேவையான உதவிகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கேட்காமலே கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் எந்த ஒரு பிரச்சனையும் இன்றி நல்லபடியாக நடக்கும். எல்லா விவகாரத்திலும், அதாவது எந்த விவகாரத்திலையுமே சிக்கினாலுமே சாமர்த்தியமாக மற்றவரை முன்னிறுத்தி தான் தப்பித்து கொள்ள வேண்டியதாக இருக்கக்கூடுங்க. மேலும் எதிர்பார்த்த பணம் அப்படிங்கிறது உங்கள் கைக்கு இந்த காலகட்டத்தில் வந்து சேரும். இதனால் சந்தோஷமாக இருப்பீங்க. விருந்துகளுக்கு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க நேரிடும். சாதுத்தியமான பேச்சின் மூலமாக காரியங்களில் வெற்றி கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வளர்ச்சியில் இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் அப்படிங்கிறது நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புண்ணியத்தலா யாத்திரைகள் அப்படிங்கிறது ஏற்படும். அதாவது கோயில் குளங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சென்று வருவீங்க. பொருளாதார உயர்வால் எப்பொழுதுமே மனதில் வந்து மகிழ்ச்சி பொங்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பணம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு அதிகமான வருவாய் கிடைக்கும். இதனால் ரொம்ப சந்தோஷகரமாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் அரசு வகையில் அதிக அளவு சகாயங்களை பெறுவீங்க. புதிய முதலீட்டு திட்டங்கள் மூலமாக பணத்தை சேமிக்க முயற்சி எடுப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எதிர்பார்த்த தனவரவு மூலமாக ஏற்றம் கிடைக்கும். இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்க மங்கள காரியங்கள் நடக்கும். அரசு வகையில் எதிர்பார்த்த ஆதாயம் மற்றும் உதவியால் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்க போகுது. உங்கள் திறமை மிக்க செயல்பாட்டால் வெற்றிகளும் பாராட்டுகளும் குவியுங்க. தங்களுடைய வாழ்க்கையில் மனைவி மூலமாக முன்னேற்றத்திற்கான நல்ல ஆலோசனைகள் அப்படிங்கிறது உங்கள் மனைவி மூலமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் கார்த்திகை 1ஆம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. இன்ப சுற்றுலா போன்ற இனிய பயணங்களால் இன்பத்தில் திளைத்து போவீங்க. இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்க மங்கள காரியங்கள் நடக்கும். எடுக்கும் முயற்சியில் வெற்றி கிடைக்குங்க. இன்னும் சிலருக்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய இல்லம் அமையக்கூடும். புதிய பதவிகள் தேடி வரும். விவசாயிகளுக்கு ஆதாயம் கிடைக்கும். உடல்நிலையில் அலட்சியப்படுத்தாதீங்க. எதிர்பாராத வரவு வரும் அளவுக்கு இன்று ஒரு அதிக சக்தி கொண்ட அருமையான நாட்களாக உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்க போகுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவின் மூலியமாக மேசராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த ஜூலை மாதம் 8ஆம் தேதி வந்து பிரதோஷம் நடக்க இருக்குது. இந்த பிரதோஷத்துக்குள்ளே உங்களுக்கு என்ன விதமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலிமா முழுசாக உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வந்து பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.
ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் முருகனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.